கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ கிரியாட்டின் 3 மேல இருக்கு, இல்ல டயாலிசிஸ் பண்ற பேஷண்டா இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன உணவு கட்டுப்பாடு நீங்க கேக்குறீங்க? டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் தான். நான் ஏற்கனவே சொன்னபடி 5 கிராம் சோடியம் குளோரைட் அதுதான் தேவை. அப்படின்னா நம்ம சராசரி டயட்ல எவ்வளவு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியன் டயட்ல கால்குலேட் பண்ணபடி 15 கிராம் உப்பு இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா 3ல 1 பங்கு ஆகணும். சமைக்கும் போது உப்பு கம்மியா இருக்கணும். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல்ல உப்பு கம்மியா சமைச்சு சாப்பிட்டு பழகணும். யாரா இருந்தாலுமே WHO ரெக்கமெண்ட் பண்றது எல்லாருக்குமே அதான். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்குமே இவ்வளவுதான் உப்பு தேவை. தண்ணி பேஷண்ட்டுக்கு எவ்வளவு யூரின் அவுட்புட் வருதுன்றதை பொறுத்து இருக்கு. இன் ஜெனரல் டயாலிசிஸ் நாட்பட்டு பண்ணிட்டு இருக்கவங்க யூரின் வராது. அதனால 750 ml தான் எல்லா லிக்விட்ஸுமே சேர்த்து. தண்ணி, காபி, டீ, பால், மோர், எல்லாம் ரசம் எல்லாமே லிக்விட்ஸ் எல்லாமே சேர்த்து 3/4 லிட்டர் தான் அந்த மாதிரி வரும். ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு யூரின் நல்லா வரும், அவங்களுக்கு கொஞ்சம் 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஃப்ளூயிட் இன்டேக்கை அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் என்ன சாப்பிடுறதுன்னு கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள், GAP3 நான் சொல்லிடுவேன். அப்படின்னா கோவா, ஆப்பிள், பைனாப்பிள், பப்பாயா, பியர், பேரிக்கா, இதுதான் ஃப்ரூட்ஸ்ல ரெக்கமெண்டட். அதுக்கு அடுத்து நான் வெஜிடேரியன் டயட் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ரொம்ப இப்போ டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட் நான் புரோட்டீனும் லாஸ் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடலாம், வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் 50 கிராம்ஸ். அதே மாதிரி ஃபிஷ்ஷும் சாப்பிட்டுக்கலாம். இது ரெண்டுமே கிரேவி ஃபார்ம்ல சாப்பிடலாம். வறுவலோ, 65ஓ, பிரியாணியோ சாப்பிட்டீங்கன்னா நல்லது இல்லை யாருக்குமே. மீன் ஃப்ரைடு ஃபார்ம்ல எக் ஒயிட் அட்லீஸ்ட் 2ஆவது சாப்பிடணும் டயாலிசிஸ் பேஷண்ட். ஏன்னா டயாலிசிஸ்ல புரோட்டீன் சத்தும் வெளியில போயிடும். அதனால நீங்க கண்டிப்பா இதை சேர்த்துக்கணும். ரொம்ப காமனா கேட்கறது நான்வெஜ் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கேட்பாங்க. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொட்டாசியம் இருக்கு, அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ பொட்டாசியம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா காய்கறி எல்லாமே சின்னதா கட் பண்ணிட்டு தண்ணியில ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமையலுக்கே நம்ம யூஸ் பண்ணணும். அப்போதான் இது லீச்சிங் சொல்றது. அப்பதான் இவங்களுக்கு பொட்டாசியம் வந்து நார்மல் ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ இதுதான் மெயினான உணவு கட்டுப்பாடு.